அவராவது ஒரு துண்டு சீட்டை பார்த்துட்டு படிப்பார். இவர் ஏ ஃபோர் சைட் பேப்பரை வச்சுக்கிட்டு அதில் பாட்டு பாடுன்னு சொல்லி இடத்துல வசனம் பேசுகிறாரு, மக்களை பார்த்து பேசுகிற இடத்துல மேடையை பார்த்து பேசுகிறாரு. அதையே ஒழுங்காக வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வரல. இவரெல்லாம் என்ன ஒரு தலைவர், என்ன ஒரு அரசியலுக்கு வந்து நாட்டை காப்பாற்ற போகிறாரு? முதல்ல அவருடைய தொண்டர்களை அவங்கள வந்து ஏதாவது ஒரு கட்டுப்பாடை பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட ஏதாவது ஒரு ஒரு அரசியல் தலைவர்கிட்ட இருக்கிற ஒரு அதிகாரமோ, புரிதலோ, ஒரு அன்பு கூட இல்லையா அவர்கிட்ட? அவருக்கு என்ன கொள்கை இருக்குது? கொள்கை எதிரி என்னங்க? எங்கள் கொள்கை என்னன்னு அவருக்கு தெரியுமா? முதல்ல அவருடைய கொள்கை என்ன? அவருக்கு கொள்கைக்கு எங்கள் கொள்கை என்ன முரணா இருக்கு? அவங்க என்ன வந்து ஒன்றியன்னு ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க. இவரும் ஒன்றியன்றாரு. உனக்கும் திமுகவுக்கும் என்னையா கொள்கை வித்தியாசம் இருக்கு? ஏற்கனவே திமுக இருக்கு இந்த நாட்டில். அது திமுக மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நீ வந்து என்ன பண்ண பெரிய புதுசாக ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்க. உன் கொள்கை என்னன்னே சொல்லு முதல்ல. அதுவே தெரியல. திமுகவுடைய கொள்கையில் என் கொள்கைன்னு சொல்றதுக்கு ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ண கட்சி இருக்கே அது. நீ எதுக்கு ஒரு பி டீம் அதுக்கு தேவையில்லாம? அது ஒரு வகையில் பார்த்தா இவருக்கும் அவருக்கும் ஒரே ஒற்றுமை தான் இருக்கு. அவரும் விக்கு வச்சிருக்காரு, இவரும் விக்கு வச்சிருக்காரு.